The eighth sum நம்ம பார்த்தோம். Eighth sum வந்து 8 women and 6 men are standing in a line. How many arrangements are possible if any individual can stand in any position? யார் வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம்னா அப்ப எத்தனை arrangements possibleனு கேட்டிருக்காங்க. இது first question. So இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா so 8 men ஓட அந்த 8 women ஓட அந்த 6 men சேர்த்தீங்கன்னா டோட்டலா will be having 14 persons. So அப்ப number of ways of arranging 14 persons in a line. 14 persons லைன்ல அரேஞ்ச் பண்ண we have 14 factorial ways. ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலான்றாங்களே ஸோ அதனால எப்படி வேணாலும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் 14 பேர் இருக்காங்க. அந்த 14 persons we can arrange it in 14 factorial ways. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? What is the second question? In how many arrangements will all 6 men be standing next to one another? அந்த 6 men எல்லாரும் மொத்தமாக இருக்கணும். That is the 6 men வந்து they should be all together. இந்த 6 men வந்து நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த எக்ஸாம்பிள் 4.30 போட்டோலே அதே மாதிரி vowels are always comes together அந்த மாதிரி ஓகேவா. இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங் மெத்தடுன்னு ஒன்று படித்தோம் இல்லையா, we studied that string method. இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும், அந்த 6 men we have to consider it as a single unit. So consider all 6 men as a single unit with 8 women becomes 9 persons. ஸோ இந்த 6 men வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக எடுத்துட்டு இந்த 8 womenோட சேர்த்திங்கன்னா 9 persons ஆகிடும். ஸோ இப்போ இந்த 9 persons எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 9 factorial ways. 9 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். இந்த 6 men among themselves அவங்களுக்குள்ளே எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 6 factorial ways. Therefore, the total number of arrangements is 9 factorial into 6 factorial. That is என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விமன் நிறுத்திட்டு அப்புறம் மென் நிறுத்திட்டு அப்புறம் விமன் நிறுத்தலாம், அல்லது ஃபர்ஸ்ட் மென் ஃபுல்லாக நிறுத்திட்டு அப்புறம் விமன் ஃபுல்லாக நிறுத்தலாம், அல்லது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் விமன் நிறுத்திட்டு அப்புறம் மென் நிறுத்திட்டு அப்புறம் மீதி விமன் நிறுத்தலாம், ஆர் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் விமன் நிறுத்திட்டு அப்புறம் மென் நிறுத்திட்டு அதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் அந்த 6 மென்னை வந்து we are considering them as a single unit. ஸோ அப்போ இந்த 8 விமனோடு சேர்க்கும் போது we are considering them as 9 persons. 9 persons எடுத்துட்டு இந்த 9 persons 9 பிளேசஸ்ல எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்றோம்? 9 ஃபேக்டோரியல் வேஸ்ல அரேஞ்ச் பண்றோம். பட் இந்த மென் அவங்களுக்குள்ளே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா, அவங்களுக்குள்ளே மாறி மாறி நிற்க வைக்கலாம். ஸோ அப்போ இந்த 6 men we can arrange them in 6 factorial ways. அப்போ therefore the total number of arrangements is 9 factorial into 6 factorial. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? In how many arrangements will no 2 men be standing next to one another? 2 பேர் வந்து பக்கத்துல நிற்கக்கூடாது, 2 men வந்து பக்கத்துல நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம விமனை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to arrange all the women. அந்த 8 women அரேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா. So first we have to arrange all these 8 women. ஸோ இவங்களுக்கு நடுவில் நமக்கு எத்தனை கேப்ஸ் இருக்குது? இது கேப் மெத்தட். நம்ம அந்த கேப் மெத்தடுன்னு ஒன்று படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? கேப் மெத்தடுன்னு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணோமே. கொஷின் நம்பர் 31 4.31, கொஷின் நம்பர் 4.31, அது மாதிரி கொஷின் நம்பர் 4.32 அதெல்லாம் படித்தோமே. இந்த கேப் மெத்தட் அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் we have to arrange these 8 women. ஸோ நம்பர் ஆஃப் ways of arranging 8 women. ஸோ இந்த 8 women அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 8 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. இப்போ எத்தனை கேப்ஸ் இருக்குது இந்த 6 men அரேஞ்ச் பண்ண? ஏன்னா மென் வந்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கேப்பில் தான் மென்னை நிற்க வைக்கணும். ஓகேவா. ஸோ எத்தனை கேப்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 6 men in, so எத்தனை கேப் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 in 9 gaps. ஸோ இந்த 9 கேப்ஸில் இந்த 6 men எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 9p6 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 9p6. அப்போ therefore total number of arrangements. ஸோ எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம்? இட் இஸ் 8 factorial into 9p6. ஓகேவா. அப்போ which is equal to, so 8 factorial into 9p6ங்கிறது it is 9 in up to 6 times வரைக்கும் வரும். ஸோ இது அப்படியே தான் விட்டுருக்காங்க. 8 factorial into 9p6ங்கிறது it is 9 into 8 into 7 into 8 factorial into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 வரைக்கும் வரும். ஸோ இதை you have to multiply it and write.
ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி இந்த 9, 10, 11 இது 3 நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இந்த 9, 10, 11 இதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ 12th சம் பாருங்கள். 12th one. In how many ways can the letters of the word success be arranged so that all S are together? ஸோ எஸ் எல்லாம் ஒன்றா வரணும். அப்புறமா எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? In how many ways we can arrange? ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சக்ஸஸ், இந்த சக்ஸஸ்ங்கிற இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இதில் இருக்க எழுத்தெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா இந்த எஸ் எல்லாம் ஒன்றா வரணும். அவ்வளோதான். எஸ் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஆனால் 3 எஸ்ஸும் சேர்ந்து தான் வரணும். ஸோ இது வந்து இட் இஸ் இந்த சேம் ஒன் ஸ்ட்ரிங் மெத்தட் படித்தோம் இல்லையா? ஸ்ட்ரிங் மெத்தடுன்னு ஒன்று படித்தோம்ல. ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ 12th one. ஸோ இந்த 3 எஸ்ஸையும் முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் சக்ஸஸ். ஸோ இதில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 லெட்டர்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் விச் எஸ் ரிப்பீட்ஸ் 3 times. எஸ் ரிப்பீட்ஸ் 3 times. அப்புறம் சி ரிப்பீட்ஸ் 2 times இல்லையா? இப்போ வந்து முதல்ல இந்த எஸ் எல்லாம் நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கன்சிடர் 3s to be a single unit with remaining 4 letters becomes 5 letters. ஸோ இப்போ இது 5 letters ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 5 letters. ஸோ இந்த 5 letters அரேஞ்ச் பண்ணணும். அவுட் ஆஃப் விச் இந்த சி ரிப்பீட்ஸ் 2 times. In which C repeats 2 times. So in the 5 letters arrange பண்ண we have 5 factorial ways. புரியுதா? இந்த 5 letters 5 placesல அரேஞ்ச் பண்ண 5 factorial ways இருக்கு. ஆனால் அதில் C வந்து நமக்கு 2 times repeat ஆகுது. ஸோ அப்போ therefore we have to divide it by 2 factorial. யா? ஸோ எந்த லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அதால் டிவைட் பண்ணணும். we have to divide it. ஸோ அப்போ therefore இந்த எஸ் அதால் டிவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த எஸ்ஸை நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அதால் நம்ம டிவைட் பண்ணலாம். பட் C வந்து 2 times ரிப்பீட் ஆகுறதுனால அதால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இட் இஸ் 5 factorial by 2 factorial. இப்போ நம்பர் ஆஃப் ways of arranging 3s where s repeats 3 times. ஸோ இப்போ அந்த 3 எஸ்ஸை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 3s அரேஞ்ச் பண்ண we have 3 factorial ways. ஆனால் s எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 3 times ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ therefore we have to divide it by 3 factorial. ஓகேவா? ஸோ இப்போ எஸ் வந்து நமக்கு இந்த 3 எஸ்ஸை அரேஞ்ச் பண்ண we have 3 factorial ways. பட் அந்த 3 எஸ்ஸும் அந்த எஸ் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 3 times ரிப்பீட் ஆகுது. அப்போ இட் இஸ் கோயிங் பி 3 factorial by 3 factorial. அப்போ only one way தான் இருக்குது. there is only one way for arranging all the 3s. ஸோ இந்த 3s எஸ் போடுற அந்த ஒரு வே தான். எப்படி மாற்றி போட்டிங்கனாலும் the arrangement will look the same. அப்போ therefore total number of arrangements is equal to, so it is 5 factorial by 2 factorial into 1. அப்போ which is equal to, so 5 factorialன்றது என்ன? 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial. ஸோ இங்கே 2 factorial cancel பண்ணிடலாம். ஸோ இதை multiply பண்ணிங்கன்னா we have 60. So the total number of arrangements is 60. Totally we can make 60 arrangements so that all the s are together. எல்லா sம் ஒன்றா இருக்கிறதுக்கு the total number of arrangements is 60. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 13th one பார்க்கலாம். 13th one. A coin is tossed 8 times. How many different sequences of heads and tails are possible? So எத்தனை heads and tails are possible கேட்டிருக்காங்க. ஒரு coin 8 times toss பண்ணுறோம். So first time toss பண்ணும்போது நமக்கு எத்தனை sequences of heads and tails are possible? 2.
இல்லையா, ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். ஸோ அப்போ therefore எத்தனை அவுட்கம்ஸ் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ அதே மாதிரி 8 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை அவுட்கம்ஸ் வரும்? 2. செகண்ட் டைமும் 2 அவுட்கம்ஸ் தான், தேர்ட் டைமும் 2 அவுட்கம்ஸ் தான், ஃபோர்த் டைமும் 2 அவுட்கம்ஸ் தான். அப்போ therefore the total number of outcomes, so number of sequence of head and tails when 8 coins or when a coin is tossed 8 times. ஸோ ஒரு காயினை 8 டைம்ஸ் டாஸ் பண்ணால் எத்தனை சீக்வன்சஸ் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2^8. ஏன்னா ஃபஸ்ட் டாஸில் வந்து we have 2 possible outcomes, ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம். ஓகேவா, செகண்ட் டாஸ்க்கும் ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம், தேர்ட் டாஸ்க்கும் ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம். அப்போ therefore the total number of ways is 2^8 ways. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு 2 ways, செகண்ட் டாஸ்க்கு ஒரு 2 ways, தேர்ட் டாஸ்க்கு ஒரு 2 ways. அப்படியே நம்ம 8 டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 2 into 2 up to 8 times, which is going to be 2^8 ways. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many different sequences containing 6 heads and 2 tails are possible? ஸோ 6 heads ஒன்றா வரணும், 2 tails அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 8 டாஸில் அந்த காயினை டாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் 6 is of one type. ஸோ 6 outcomes should be heads, 2 outcomes should be tail. அந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ number of sequences of containing 6 heads and 2 tails. ஸோ எத்தனை சீக்வன்ஸில் 6 heads and 2 tails பாசிபிள்? டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து என்னது 8 ஃபேக்டோரியல், ஏன்னா 8 தடவை டாஸ் பண்ணுறோம். அவுட் ஆஃப் விச் 6 are heads, 6 ஹெட்ஸு 2 tails வரணும். ஓகேவா, ஸோ அப்போ therefore எத்தனை ரிப்பீட் ஆகுது? ஹெட்ஸ் ரிப்பீட் 6 times and tail repeats 2 times. மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 8 அவுட்கம்ஸில் ஹெட் வந்து 6 times ரிப்பீட் ஆகணும், டெய்ல் வந்து 2 times ரிப்பீட் ஆகணும் இல்லையா. இட் இஸ் லைக் அந்த எஸ் ரிப்பீட்ஸ் 2 times அந்த மாதிரி. ஸோ அப்போ therefore it is going to be 8 factorial by 6 factorial into 2 factorial. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் 14th one. How many strings are there using the letters of the word intermediate if the vowels and consonants are alternative? So vowelsum consonantsum மாறி மாறி வந்துச்சுன்னா அப்போ எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை யூஸ் பண்ணி. ஸோ முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்குவோம். ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் in the word intermediate. ஸோ இதில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக we have 12 words. ஓகேவா, அவுட் ஆஃப் விச் vowels எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் vowels எத்தனை இருக்குது? வாட் ஆர் ஆல் த vowels here? ஸோ ஐ ஒரு vowel, அப்புறம் ஈ ஒரு vowel, அப்புறம் திரும்பவும் ஒரு ஈ வருது, and then திரும்பவும் ஒரு ஐ வருது, and then ஏ வருது, அப்புறம் ஈ வருது. ஓகேவா, ஸோ vowels வந்து we have 6 vowels. ஸோ out of which I repeats 2 times and E repeats 3 times. Out of 6 vowels, I repeats 2 times and E repeats 3 times. Okay, now number of consonants. Number of consonants எத்தனை இருக்கு? இதில் what are all the consonants? N, T, R, M, D, T. So these are the consonants. அதுவும் 6 தான். Out of which T repeats 2 times. இதில் T வந்து 2 times repeat ஆகுது consonantsல. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? Vowels and consonants are alternative. Vowels and consonants are alternative. So vowels and consonants are alternative na என்ன அர்த்தம்?
first vowel இருக்கலாம், அப்புறம் consonant இருக்கலாம், vowel இருக்கலாம், consonant இருக்கலாம், vowel இருக்கலாம், consonant இருக்கலாம். Or அப்படி இல்லைன்னா first consonant இருக்கலாம், vowel இருக்கலாம். So இது வந்து ரெண்டு விதமா நம்மளால எழுத முடியும். The first way is that vowel, consonant, vowel, consonant, vowel, consonant, vowel, consonant and so on. So இந்த மாதிரி இருக்கலாம். Or one more way வந்து என்னன்னா consonant, vowel, consonant, vowel அந்த மாதிரி இருக்கலாம். First இதுக்கு நம்ம எத்தனை ways இருக்குன்னு பார்க்கலாம். So 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay, so இப்போ இதுக்கு எத்தனை ways இருக்குன்னு பார்க்கலாம். How many ways? So number of ways of arranging 6 vowels. So in the 6 vowels எத்தனை place இருக்கு? 1 2 3 4 5 6. So in 6 places. So in the 6 placesல இந்த 6 vowels arrange பண்ண எத்தனை ways இருக்கு? டோட்டலா 6 factorial ways இருக்கு. ஆனா அதுல I repeats 2 times and E repeats 3 times. So எத்தனை letters எத்தனை தடவை repeat ஆகுதோ அதால் divide பண்ணோம் இல்லையா? So it is going to be 2 factorial into 3 factorial. Okay ma? So in the 6 vowels arrange பண்ண we have 6 factorial by 2 factorial into 3 factorial ways. இப்போ number of ways of arranging 6 consonants in 6 places. So in the 6 consonants 6 places arrange பண்ண எத்தனை ways இருக்கு? அதுக்கும் 6 factorial தான், but out of which T repeats 2 times. T வந்து ரெண்டு தடவை repeat ஆகுது இல்லையா? So அதால divide பண்ணணும். அப்போ therefore total number of strings or words, strings ஒன்னும் சொல்லலாம் or words ஒன்னும் சொல்லலாம். So it is 6 factorial by 2 factorial into 3 factorial into 6 factorial by 2 factorial. So இதை நம்ம simplify பண்ணோம்னா it will be, so it is 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 into 3 factorial into 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial. So 2 factorial cancel பண்ணிடலாம். இங்க வந்து 3 factorial cancel பண்ணிடலாம். and then இங்க வந்து இந்த 2 வந்து இந்த 6ல 3 times cancel பண்ணிடலாம். So அப்போ it is going to be, so it is 60 இல்லையா? 60 into, so இங்க நம்ம multiply பண்ணோம்னா it will be 360. 30 into 12. So 30 into 12 which is going to be 360. So இதை multiply பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? We'll get it as 0 0 36 மீதி 3 6 3s are 18. So 18 என்பது 19 20 21. So it will be 21,600 ways or 600 arrangements பண்ண முடியும் இந்த arrangementல. இப்போ அடுத்து அதே மாதிரி consonants first start பண்ணுறதா imagine பண்ணிப்போம். So or one more way இருக்கு இல்லையா? that is consonant vowel, consonant vowel, consonant vowel, consonant vowel, consonant vowel, consonant vowel. So இந்த மாதிரி arrange பண்ணலாம் இல்லையா? So இந்த மாதிரி arrange பண்ணிங்கன்னா அப்போ எத்தனை ways இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ number of ways of arranging consonants is equal to, so in the 6 consonants arrange பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? 6 factorial by 2 factorial, and out of which T repeats 2 times. So அப்ப the 6 consonants arrange பண்ண we have 6 factorial by 2 factorial ways. And my number of ways of arranging 6 vowels. So in the 6 vowels arrange பண்ண எத்தனை ways இருக்கு? It is 6 factorial by 2 factorial into 3 factorial. ஏன்னா இந்த 6 vowels out of this 6 vowels I repeats 2 times and E repeats 3 times. So அப்போ vowels arrange பண்ண we have 6 factorial by 2 factorial into 3 factorial. அப்போ therefore total number of arrangements, so it is equal to 6 factorial by 2 factorial into 6 factorial by 2 factorial into 3 factorial. So இதை தான் இப்போ simplify பண்ணி நம்ம 21,000 என்னன்னு சொன்னோம்? 600 சொன்னோம். So அப்போ therefore total number of words. So total number of words எப்படி கண்டுபிடிக்கணும்? Either this kind of arrangement is possible or this kind of arrangement is possible.
ஸோ அப்போ either or ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், we need to add the total number of arrangements. ஸோ அப்போ it is 21,600 plus 21,600. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as 43,200. So this is the total number of ways of arranging the vowels and consonants alternatively. Vowels and consonants மாற்றி arrange பண்ண we have totally 43,200 ways. 43,200 ways இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது next second subdivision பார்க்கலாம். Second one, all the vowels are together. So vowels எல்லாம் ஒண்ணா வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா? all the vowels should be together. So அப்போ therefore இந்த vowels எல்லாம் நம்ம ஒரே யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். So consider 6 vowels as a single unit. இது வந்து என்னது, string method. Consider 6 vowels as a single unit. So with 6 consonants. Consonants becomes 7 letters. So மொத்தம் 7 letters ஆயிடுது. இப்போ number of ways of arranging 7 letters. So இந்த 7 letters எத்தனை waysல arrange பண்ணலாம்? It can be done in 7 factorial ways. But out of which இதில் consonants T repeats 2 times இல்லையா? T வந்து 2 times repeat ஆகுது. So அப்போ therefore it can be done by 7 factorial by 2 factorial ways. Now number of ways of arranging 6 vowels. இந்த 6 vowels எத்தனை waysல arrange பண்ணலாம்? ஏன்னா இந்த 6 vowels arrange பண்ண we have 6 factorial ways, out of which we have I repeats 2 times and E repeats 3 times. I வந்து 2 times repeat பண்ணுது, E வந்து 3 times repeat பண்ணுது. So அப்போ therefore it can be done in 6 factorial by 2 factorial into 3 factorial. அப்போ therefore total number of words. So total number of words is equal to 7 factorial by 2 factorial into 6 factorial by 2 factorial into 3 factorial. So இதை simplify பண்ணோம்னா you will get this as 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial into 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 3 factorial. So இந்த 3 factorial 3 factorial 2 factorial 2 factorial cancel பண்ணிடலாம். இங்கே ஒரு 2 வேற இருக்கு. So இந்த 2 cancel பண்ணோம்னா so 3 times. So which is going to be, so it is 30 into 28 into, so இங்கே it is going to be 20 into 6 இல்லையா? So அப்போ which is going to be so இதை multiply பண்ணிங்கன்னா so it is 600 into 48 168. So இதை multiply பண்ணோன்னா it will be 0 0 then 48 then 40 maybe 4 6 1 so 6. We'll get this as ஏதோ calculation mistake பண்ணுறோம். என்ன calculation mistake பண்ணுறோம்? So it is 8 6 or 40 30. So இது வந்து 3 3s are 9 மா, 3 3s are 9. So 9 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 72 இல்லையா? So it is 72 remaining 7. அப்போ இது 18 plus 7 it is 252. இப்போ இது 600 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா it is 12 carry 1 30 31 3 and then 6 2s are 12 12 plus 3 is so 151200. ஓகேவா? so this much number of ways, so this much number of ways இருக்குது நமக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இது? இப்போ நெக்ஸ்ட் third one, third subdivision,
all vowels are together. So சரி second one தான் இப்போ all vowels are together தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் all vowels are together. All vowels are together பார்த்தோம். இப்போ next third one வந்து vowels are never together. Vowels are never together. ஸோ vowels ஒன்றாவே வரக்கூடாது. அதுக்கு எத்தனை வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. vowels are never together. மொத்தம் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும் இந்த 12 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். total number of words that can be formed with 12 letters. இந்த மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 12 letters யூஸ் பண்ணி எத்தனை words form பண்ண முடியும்? It is 12 factorial divided by, so மொத்தம் இருக்குது 12 letters. இதில் out of which I repeats 2 times, E repeats 3 times and T repeats 2 times. So இப்போ இதெல்லாம் divide பண்ணணும். We have to divide by this. So it is 2 factorial into 3 factorial into 2 factorial. So இதெல்லாம் divide பண்ணணும். ஓகேவா? இதுதான் total number of words that can be formed. இப்போ இதில் இந்த vowels together, vowels ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய இந்த total number of ways இதை subtract பண்ணிட்டோன்னா vowels are never together வந்துடும் இல்லையா? ஏன்னா இந்த மொத்தம் இருக்க வேஸில் இத்தனை வேஸில் vowels வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. அப்போ vowels ஒன்றா சேர்ந்து வராமல் இருக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் என்ன? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ therefore ஸோ முதல்ல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? we'll get this as, so it is 12 factorialன்றது 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 into 2 into 3 factorial. So 3 factorial cancel பண்ணிடலாம். And then இந்த 2 வந்து இது 3 times cancel பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? we'll get this as, so it is going to be 990, இது ஒரு 30, 120. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா we'll get this as, so the total number of ways is, so it is going to be 19958400. So this is the total number of ways. அப்போ therefore number of words with vowels are never together. ஸோ vowels வந்து சேர்ந்து வரக்கூடாது. அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்லேருந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து ஒரு இது வேணால் இப்படி எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிலிருந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் vowels ஆர் டுகெதர். ஸோ vowels ஒன்றா வரதுக்கான அந்த வேஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ therefore that is 19958400. இதிலிருந்து we'll subtract 151200. இதை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 2, then 8 minus 1 is 7, and then 5 minus 5 is 0, and then 9 minus 1 is 8, 9, 1. So 19807200. So இத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் in which vowels are not together. Vowels are not together. vowels எல்லாம் பக்கத்தில் வராமல் இருக்க மாதிரி we can form so much number of words. அடுத்து லாஸ்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா fourth one, no two vowels are together. No two vowels are together. So no two vowels are togetherன்றது இது கேப் மெத்தட். ஓகேவா? இது வந்து கேப் மெத்தட். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கான்சனன்ஸை அரேஞ்ச் பண்ணிடணும். யூ ஹாவ் டு அரேஞ்ச் த 6 கான்சனன்ஸ். இந்த 6 கான்சனன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 6 கான்சனன்ஸ். ஸோ இந்த 6 கான்சனன்ஸ் அரேஞ்ச் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? we have 6 factorial, but out of the 6 consonants நமக்கு t repeats 2 times. t வந்து 2 டைம் ரிப்பீட் பண்ணுது இல்லையா? அப்போ இந்த 6 consonants அரேஞ்ச் பண்ண we have 6 factorial by 2 factorial ways. ஓகேவா?
அடுத்தது இப்போ நமக்கு எத்தனை கேப்ஸ் இருக்குது இந்த 6 கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் 1 2 3 4 5 6 7 ஸோ இந்த 7 கேப்ஸில் அந்த 6 vowels அரேஞ்ச் பண்ணணும் number of ways of arranging 6 vowels in 7 gaps. So in the 7 gaps இந்த 6 vowels எத்தனை waysல arrange பண்ணலாம் so இந்த 7 placesல 6 letters arrange பண்ண we have 7p6 ways 7p6 ways இருக்கு out of which இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு I repeats 2 times and E repeats 3 times I 2 தடவை repeat ஆகுது E 3 தடவை repeat ஆகுது so அப்போ it is 2 factorial by into 3 factorial புரிஞ்சுதாமா ஸோ இந்த 7 பிளேஸில் 6 எழுத்து எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் 7p6 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா I வந்து 2 times repeat ஆகுது E வந்து 3 times repeat ஆகுது ஸோ அதால் டிவைட் பண்ணிடணும் அப்போ therefore total number of words with no 2 vowels are together vowels ரெண்டு பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கான total number of words is 6 factorial by 2 factorial into 7p6 divided by 2 factorial into 3 factorial so இதை simplify பண்ணோன்னா it is 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial into 7p6ங்கிறது it is 7 into 6 into 5 into 4 into 3 into 2 divided by 2 factorial which is 2 3 factorial is 6 so இதை கேன்சல் பண்ணோன்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் this is going to be 30 into 4 வந்து நமக்கு என்ன வரும் 120 into 3 வந்து 360 into ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 20 140 into 3 140 into 3 வந்து 420 so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா if you are going to multiply these two so 36 into 42 so it is going to be 12 so it is 372 4 6 is 24 to 144 211 so it is going to be 1512 so it is 1,51,200 words நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் we can form 1,51,200 words புரிஞ்சுதா இது ஓகே இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் எல்லா மெத்தடும் சேர்ந்து வரதுனால இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் 15th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா each of the digits 1 1 2 3 3 and 4 is written on a separate card இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு கார்டில் எழுதிட்டு the 6 cards are then laid out in a row அது ஒரு ரோவில் அடுக்கிறோம் so that to form 6 digit number இதை வந்து யூஸ் பண்ணி 6 digit number ஃபார்ம் பண்ணுறோம் how many 6 digit numbers are there எத்தனை 6 digit numbers இருக்குது அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க so number of digits given ஸோ எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு 1, 1, 2, 3, 3, 4 ஸோ டோட்டலி we have 6 digits ஸோ number of digits given is 6 ஓகேவா ஸோ in which 1 repeats மே ரிப்பீட் ஆனாலே கண்டிப்பாக அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணோம் ஸோ 1 repeats 2 times and then 3 repeats 2 times ஸோ 1 ஒரு 2 times ரிப்பீட் ஆகுது 3 ஒரு 2 times ரிப்பீட் ஆகுது இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எத்தனை 6 digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நம்பர் ஆஃப் 6 digit numbers ஸோ நம்பர் ஆஃப் 6 digit numbers is equal to ஸோ எத்தனை 6 digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம் இந்த 6 numbers 6 பிளேசஸில் 6 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம் பட் அவுட் ஆஃப் which 1 repeats 2 times and 3 repeats 2 times ஸோ எத்தனை நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ அதால் டிவைட் பண்ணணும் ஸோ 1 ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆகுது 3 ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆகுது ஸோ அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா இது 6 factorial by 2 factorial into 2 factorial ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும் we'll get it as 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 into 2 factorial ஸோ 2 factorial cancel பண்ணிடலாம் and then இது 3 times cancel பண்ணலாம் ஸோ it is going to be 20 so it is 180 so total 180 numbers form பண்ண முடியும்
we can form 180 numbers. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, how many of these 6-digit numbers are even? இதில் எத்தனை நம்பர்ஸ் வந்து ஈவனாக இருக்கும், ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஈவன் நம்பராக இருக்கணும்னா இந்த லாஸ்ட் பிளேஸ் வந்து ஒன்று 2ல் முடியணும் அல்லது 4ல் முடியணும் இல்லையா? அந்த லாஸ்ட் பிளேஸ் யூனிட்ஸ் பிளேஸ் வந்து 2ல் முடியணும் அல்லது 4ல் முடியணும். ஸோ அப்போ therefore number of ways of filling units place. ஸோ இந்த இருக்க 6 டிஜிட், இந்த 6 டிஜிட்டில் இந்த லாஸ்ட் பிளேஸில் வந்து 2 அல்லது 4ல் முடியணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். இட் கேன் பி டன் இன் 2p1 ways, which is 2 ways இல்லையா? இந்த 2 டிஜிட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம், 2 or 4. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ரிமைனிங் 5 places. ஸோ இந்த மீதி இருக்க 5 places-ஐ ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஸோ இந்த ரிமைனிங் 5 places-ஐ ஃபில் பண்ண we have 5 factorial ways, out of which நம்ம இங்கே ஏற்கனவே வந்து ஒரு 2 அல்லது ஒரு 4 போட்டிருப்போம் இல்லையா? 2 ஒன்று போட்டிருந்தோன்னா அப்போ நமக்கு இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 போட்டிருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ 2 போட்டிருந்தோன்னா அப்போ மீதி என்னெல்லாம் இது இருக்கும், நமக்கு 2 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் 1 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ therefore 2 factorial into 2 factorial. 4 போட்டிருந்தீங்கனாலும் அதே தான், 4 போட்டிருந்தீங்கனாலும் 1 2 தடவை, இந்த மீதி இருக்க 5 டிஜிட்டில் 1 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ therefore the total number of ways is 5 factorial by 2 factorial into 2 factorial. அப்போ therefore number of 6-digit numbers, 6-digit even numbers. ஸோ எத்தனை 6-digit even numbers ஃபார்ம் பண்ணலான்னா it is 5 factorial by 2 factorial into 2 factorial into 2. ஸோ this much of numbers ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா it is 5 into 4 into 3 into 2 factorial into 2 divided by 2 factorial into 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா அப்போ நமக்கு we have 60. ஸோ டோட்டலாக 60 even numbers நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். we can form 60 even numbers. ஓகேவா? ஸோ 60 even numbers ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, how many of these 6-digit numbers are divisible by 4? ஸோ இதில் எத்தனை 6-digit numbers வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை 6-digit numbers வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும்னா, ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த லாஸ்ட் 2 places இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் 2 places it should be divisible by 4. இந்த லாஸ்ட் 2 places இருக்கு இல்லையா, இது வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். இது வந்து tens and units place or tens and ones place, இது ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா? இது 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸில் 4ல் டிவைட் ஆகிற மாதிரி என்னெல்லாம் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், 12 வரும், 24 வரும், அவ்வளோதான். வேறு எந்த நம்பருமே 4ல் டிவைட் ஆகாது. 12 வரும், 24 வரும். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் 2 பிளேசஸில் ஒன்று 12 போடலாம் அல்லது 24 போடலாம். யூ கேன் புட் 12 or 24 for this last 2 places. ஸோ அப்போ number of ways of filling last 2 places. ஸோ இந்த லாஸ்ட் 2 பிளேசஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, ஏன்னா ஒன்று நமக்கு 24 போடணும் அல்லது 2 போடணும். அப்போ இட் கேன் பி டன் இன் how many ways? ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2 பிளேசஸை ஃபில் பண்ணுறது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 12 போடுறதா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த லாஸ்ட் 2 பிளேசஸில் let us fill it with 12 போடுறதா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ therefore the number of ways of filling the last 2 places is 1. இந்த 12 போடுற ஒரு வே தான். ஓகேவா? இப்போ இந்த ரிமைனிங் 4 places எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ரிமைனிங் 4 places. ஸோ இந்த ரிமைனிங் 4 places எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம்? ஏன்னா இந்த ரிமைனிங் 4 placesக்கு நமக்கு என்னெல்லாம் டிஜிட்ஸ் இருக்குது, ஏற்கனவே இதில் 12 போட்டுட்டோம், தட் இஸ் இந்த 2 டிஜிட் போட்டாச்சு. இப்போ இது மீதி இருக்கக்கூடிய 4 டிஜிட்டில் இந்த ரிமைனிங் 4 places ஃபில் பண்ண நமக்கு 4 factorial ways, out of which 3 repeats 2 times. 3 மட்டும் 2 times repeat ஆகுது இல்லையா, அப்போ therefore it is going to be 4 factorial by 2 factorial. ஓகேவா? the remaining 4 places ஃபில் பண்ண we have 4 factorial by 2 factorial. அப்போ therefore number of numbers ending
with 12. So 12 end ஆகக்கூடிய numbers எத்தனை? It is 4 factorial by 2 factorial into 1. அப்போ which is equal to, so it is 4 into 3 into 2 factorial divided by 2 factorial, அப்போ which is equal to 12 numbers. So total 12 numbers இருக்கு ending with 12. ஓகேவா? அடுத்து 24ல end ஆகக்கூடிய numbers அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த last two placesல 24 போடுறதா imagine பண்ணிக்கலாம். So in the last two placesல நம்ம 24 போடுறோம். So number of ways of filling last two places. So in the last two placesல எத்தனை waysல fill பண்ணலாம்? We can fill it in only one way. இந்த 24 போடுற இந்த one way தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த remaining 4 places எத்தனை waysல fill பண்ணலாம்னு பார்க்கலாம். Number of ways of filling remaining 4 places. So இந்த remaining 4 places எத்தனை waysல fill பண்ணலாம்? So இப்போ 4 places fill பண்ணணும். நம்ம ஏற்கனவே 2ம் போட்டாச்சு 4ம் போட்டாச்சு. அப்போ இந்த remaining 4 places fill பண்ண we have 4 factorial divided by out of which 1 repeats 2 times and 3 repeats 2 times. இல்லையா? அப்போ it is 4 factorial by 2 factorial into 2 factorial. So அப்போ it is going to be 4 factorial divided by 2 factorial into 2 factorial, which is equal to 4 into 3 into 2 factorial divided by 2 into 2 factorial. So இது ரெண்டு cancel பண்ணிடலாம். இது 2 times, which is equal to இதில் வந்து 12 24 மட்டும் இல்லாமல் இது 32 வரலாம். 32 divisible by 4 தானே. 42 அதுவும் divisible by 4 தானே. அதுதான் தப்பு பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது வந்து இந்த 4ஆல் இந்த லாஸ்ட் 2 digits டிவைட் ஆகணும்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மட்டும் இல்லை, 12 and 24 மட்டும் இல்லை, 12 இருக்கலாம், அல்லது 32 இருக்கலாம், அல்லது 24 இருக்கலாம், அல்லது 42 இருக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்கலாம். புரியுதா? இது எல்லாமே இருக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு 12 and 32 இருந்தால் அப்போ எத்தனை வேஸ்ன்னு பார்க்கலாம். அப்புறமா நம்ம 24 and 42 இருந்தால் அப்போ எத்தனை வேஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக தப்பு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 12 and 32 இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை வேஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 2 பிளேஸில் 12 or 32 இருந்துச்சுன்னா அப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் லாஸ்ட் 2 places. ஸோ இந்த லாஸ்ட் 2 places ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஸோ இந்த ரெண்டு இதுலேருந்து ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணணும். இப்போ இட் கேன் பி டன் இன் 2p1 ways. அப்போ 2 ways இருக்குது. இந்த லாஸ்ட் 2 places ஃபில் பண்ண we have 2 ways. இப்போ இந்த ரிமைனிங் 4 places ஃபில் பண்ண number of ways of filling remaining 4 places. ஸோ ரிமைனிங் 4 places ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இப்போ இந்த மீதி இருக்க 4 placesல நம்ம 12 போட்டாலும் சரி அல்லது 32 போட்டாலும் சரி, எனிவே இப்போ 12 போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை? மீதி இருக்கிறது 4 digit. இப்போ 4 factorial divided by out of 3 repeats 2 times. So 2 factorial. Or 32 போட்டாலும் the same is the case. Remaining 4 digit out of which 1 repeats 2 times. So therefore the remaining 4 places fill பண்ண we have 4 factorial by 2 factorial ways. அப்போ therefore number of 6 digit numbers with 12 or 32 in last 2 places. ஸோ 12 அல்லது 32 லாஸ்ட் 2 பிளேசஸில் இருக்கமா எத்தனை 6 digit numbers இருக்கும்னா இட் இஸ் 2 into 4 factorial divided by 2 factorial. அப்போ which is equal to 2 into 24 by 2. இப்போ which is equal to 2 into 12 which is equal to 24. ஸோ டோட்டலாக 24 numbers ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி லாஸ்ட் 2 பிளேசஸில் ஆர் இது செகண்ட் ஆப்ஷன். லாஸ்ட் 2 பிளேசஸில் we can have 24 or 42. அப்படி இருந்தாலும் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? So therefore number of ways of filling last 2 places. So last 2 places நமக்கு fill பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? 2 போட்டு 4 போடுறோம் or 4 போட்டு 2 போடுறோம். So totally we have only one way. ஓகேவா? So the last 2 places fill பண்ண we have, so 2 போட்டு 4 போட்டால் 4 போட்டு 2 போட்டால் ரெண்டும் ஒன்று தான். So it is going to be only one way. We have only one way.
ஓகேவா? இப்போ number of ways of filling the 4 places, remaining 4 places. So in the remaining 4 places fill பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? So it is 4 factorial, out of which நீங்க 24 or 42 எது போட்டிருந்தீங்கனாலும் நமக்கு இந்த 4 factorial divided by out of which 1 repeats 2 times and 3 repeats 2 times. இல்லையா? 1 2 times repeat ஆகுது, 3 2 times repeat ஆகுது. அப்போ therefore it is going to be 4 factorial by 2 factorial into 2 factorial. அப்போ which is equal to 4 into 3 into 2 into 1 divided by 2 into 2. So இது cancel பண்ணோம்னா it is equal to 6 ways. அப்போ therefore either this 1224ல முடியலாம் or 2442ல முடியலாம். ஓகேவா? அப்போ therefore the total number of 6 digit numbers, number of 6 digit numbers with 24 or 42 in last 2 places. So it is equal to 6 into 1, which is equal to 6. ஓகேவா? ஸோ 24 போட்டாலும் 2ம் 4ம் போடுறோம், 42 போட்டாலும் 4ம் 2ம் போடுறோம். எனிவே இட் இஸ் கோயிங் டு பி த சேம், ஒரே ஒரு வே தான் இருக்குது. 2 4 எடுத்து இப்படி போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ therefore 6 ways இருக்குது. அப்போ therefore number of 6 digit numbers divisible by 4. So 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை? either this case is possible or this case is possible. ஒன்று இந்த கேஸ் அல்லது இந்த கேஸ் possible. So அப்போ therefore the total number of ways is 24 plus 6, which is equal to 30. So therefore the total number of 6 digit numbers divisible by 4. 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய 6 digit numbers எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்னா 30 numbers ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதாமா? இது புரிஞ்சுதா? ஸோ இதில் மொத்தம் 4 விதமாக எழுதலாம். தட் இஸ் 12 இருக்கலாம், 32 இருக்கலாம், அல்லது 24 42 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 12 20 32 எடுத்தோன்னா இப்போ அதுக்கு the total number of ways is 24. அதே 24 42 எடுத்தோன்னா the total number of ways is 6. ஏன்னா 2 4 இருக்கலாம் அல்லது 4 2 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் the total number of ways is going to be 6. மீதி 6 ways தான் அரேஞ்ச் பண்ண இருக்குது. ஸோ அப்போ therefore the total number of 6 digit numbers which are divisible by 4 is 30. 24 plus 6 which is equal to 30. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு நம்ம காம்பினேஷன் பார்க்கலாம்.